செங்கல்பட்டு மதுராந்தகத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர்கள் மாநாட்டில் மண்பாண்ட தொழிற்பயிற்சி கல்லூரி அமைக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர்கள் குளாளர் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்கள் சங்கத்தின் மாநாடு மதுராந்தகத்தில் நடைபெற்றது. இதில் மாநில பொதுச் செயலாளர் கணபதி வரவேற்றார். மாநில செயல் தலைவர் பழனி, மாநில பொருளாளர் மகேஷ் கண்ணன் முன்னிலையில் மாநில தலைவர் சேமநாராயணன் தலைமையில் மாநாடு நடைபெற்றது. இதில் தமிழ்நாட்டின் 30க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் இருந்து ஏராளமான மண்பாண்ட தொழிலாளர்கள் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். இதில் மண்பாண்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை காக்கும் வகையில் ஆண்டுதோறும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு அரசு நியாய விலைக் கடையில் வழங்கும் பொங்கல் தொகுப்புடன் ஒரு புது பானை மற்றும் அடுப்பும் வழங்கிடவும், அனைத்து மண்பாண்ட தொழிலாளர்களுக்கும் விடுபட்டு போனவர்கள் உட்பட மழைக்கால நிவாரணம், அனைத்து மண்பாண்ட தொழிலாளர்களுக்கும் மழைக்கால நிவாரணம் 5000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாயாக உயர்த்தி கொடுக்கவும், மண்பாண்ட தொழிலாளர்கள் ஏரி மற்றும் குளங்களில் எவ்வித நிபந்தனையும் இல்லாமல் களிமண் எடுத்து தொழில் செய்வதற்கு அரசு ஆவண செய்ய வேண்டும். அனைத்து மண்பாண்ட தொழிலாளர்களுக்கும் மின் சக்கரம் வழங்கி அதற்குரிய மின்சாரம் இலவசமாக வழங்கவும், மண்பாண்ட தொழிலாளர்கள் குடியிருக்கும் வீட்டிற்கு அடிப்படை பட்டா வழங்கவும், குளாளக்குள்ள மாணவ மாணவிகளுக்கு கல்வி பயிலவும் மற்றும் அரசு வேலை வாய்ப்பிலும் 5% இடஒதுக்கீடு வழங்கவும், மண்பாண்ட தொழிலாளர்கள் தொழில் செய்வதற்கு மானியத்துடன் அரசு கடனுதவி, விநாயகர் சிலை செய்து அதன் மூலம் தன் வாழ்வாதாரத்தை காத்துக்கொள்ளும் தொழிலாளர்களுக்கு அரசு எந்தவித கட்டுப்பாடும் ஏற்படுத்தாமல் அவர்கள் சுதந்திரமாக விநாயகர் சிலை செய்வதற்கும் விற்பதற்கும் உதவிகரமாக இருக்க வேண்டும். பொம்மை தொழிலாளர்களுக்கும் மழைக்கால நிவாரணம் வழங்கிடவும், எதிர்கால இளைஞர்களின் நலனை கருத்தில் கொண்டு கலைநயமிக்க மண்பாண்ட தொழிற்பயிற்சி கல்லூரி ஏற்படுத்த வேண்டுமென 11 கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசுக்கு முன்வைத்தனர். இதில் மாநாட்டின் நிறைவாக மாநில மாணவரணி தலைவர் ஆனந்தன் நன்றி தெரிவித்தார். நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு உங்களை பாராட்ட இந்த சிறப்பு மாநாட்டினுடைய தலைவர் என்னுடைய பாத்திரத்திற்குரிய சேமநாராயணன் அவர்களே, சேந்தமங்கலம் கிராமத்தில் கட்டுமான தொழிற்சங்க புதிய கிளையை NFITU தொழிற்சங்க மாநில பொதுச் செயலாளர் ஆலங்குப்பம் பாலா திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். நேஷனல் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியன் ட்ரேட் யூனியன் தொழிற்சங்கத்தின் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தாலுகா ஒலக்கூர் ஒன்றியத்திற்குட்பட்ட சேந்தமங்கலம் என்ற கிராமத்தில் NFITU கட்டுமான தொழிற்சங்க தலைவர் பிரகாஷ், செயலாளர் மாரிமுத்து தலைமையில் கட்டுமான தொழிற்சங்க கிளை உருவாக்கப்பட்டது. கட்டுமான அணி மாவட்ட செயலாளர் முருகேசன் மற்றும் பிரியா, உடல் உழைப்பு அணி மாநில செயலாளர், ஒன்றிய செயலாளர் எட்டியப்பன், ராஜேந்திரன், தாமோதரன் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நேஷனல் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியன் ட்ரேட் யூனியன் தொழிற்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ஆலங்குப்பம் பாலா கிளை அலுவலகத்தை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி சிறப்புரையாற்றினார். ஒலக்கூர் ஒன்றியத்திற்குட்பட்ட 50,000க்கும் மேற்பட்ட கூலி தொழிலாளர்கள் இப்பகுதியில் வசித்து வருகிறார்கள். அதில் 2000 கூலி தொழிலாளர்கள் நம் நேஷனல் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியன் ட்ரேட் யூனியன் தொழிற்சங்கத்தில் இணைந்திருக்கிறார்கள். வருடந்தோறும் அவர்களுடைய பிள்ளைகளின் கல்வி உதவித்தொகை ஏறக்குறைய 1 கோடி ரூபாய்க்கு மேல் கல்வி உதவித்தொகை பெற்று வளமோடு வாழ்ந்து வருகிறார்கள். இன்னும் எண்ணற்ற நலிவடைந்த கூலி தொழிலாளர்களை கண்டறிந்து அவர்களையும் NFITU தொழிற்சங்கத்தின் மூலம் இணைத்து பல்வேறு சலுகைகளை பெற்று வளமோடு வாழ்வதற்கு அனைத்து சேவைகளையும் இந்த தொழிற்சங்கம் செய்து வருகிறது என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பொறுப்பாளர்கள் சேந்தமங்கலம் ராஜேந்திரன், வேலாயுதம், பெருமாள், தேவன், அஞ்சலை, சத்யவாணி, முத்து மற்றும் NFITU தொழிற்சங்க உதவியாளர் ஐஸ்வர்யா, நிஷா மற்றும் பல உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். செயலாளர் கட்டுமான மாவட்ட செயலர் ஐயா திரு முருகேசன் அவங்களுடைய தலைமையிலும் ஒலக்கூர் ஒன்றியத்தை சார்ந்த சேந்தமங்கலம் கிளையில் கிளை செயலாளர் அன்புக்குரிய அண்ணன் திரு மாரிமுத்து அவர்களும் என்ன பொறுத்த நாளுக்கு ஒரு 100 பேராச்சிலும் நீங்கள் தயவுசெய்து இந்த நேரத்தில் சேர்ந்து இன்னும் பெருமைப்பட வேண்டும் என்று தலைவர் அவர்களுக்கு இந்த சாலை அணிவிக்கப்படுகிறது. குரோம்பேட்டை அஸ்தினாபுரம் அண்ணா நகர் குடிசை வாழ்வோர் நல உரிமை சங்கம் சார்பில் 77வது குடியரசு தின விழா தேசிய கொடியேற்றி துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லம்பாக்கம் ராஜேந்திரன்.
சென்னை குரோம்பேட்டை அஸ்தினாபுரம் அண்ணா நகர் குடிசை வாழ்வோர் நல உரிமை சங்கம் சார்பில் 77வது குடியரசு தின விழா அஸ்தினாபுரம் ராஜேந்திரன் ஏற்பாட்டில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன், அஸ்தினாபுரம் பகுதி செயலாளர் அருணாச்சலம், பல்லாவரம் விஜயநாராயணன் கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றி மரியாதை செய்து இனிப்புகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடி குடியரசு தின விழா குறித்து சிறப்புரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளான வேட்டி சேலைகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். இதில் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் கோபால், வட்ட செயலாளர்கள் கராத்தே ஸ்ரீதர், லோகு மற்றும் செல்லதுரை உட்பட நலச்சங்க நிர்வாகிகள், சமூக ஆர்வலர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதெல்லாம் நம்முடைய அண்ணா நகர் நல உரிமை சங்கத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற அனைத்து பெருமக்களையும் நாங்கள் நன்றியோடு வரவேற்கிறோம். ஆணை உயிரிழந்த தியாக செம்மல்களை எண்ணி துதிக்கின்ற நாளாக இந்த நாளை நாம் கொண்டாட வேண்டும். எத்தனையோ இளைஞர்கள் பம்மல் 6வது வார்டு சார்பில் 77வது குடியரசு தின விழா தேசிய கொடியேற்றி மரியாதை செய்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. சென்னை அடுத்த தாம்பரம் மாநகரம் பம்மல் 6வது வார்டு சார்பில் 77வது குடியரசு தின விழா மாமன்ற உறுப்பினர் கல்யாணி டில்லி தலைமையில் வேந்தன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் லயன் சரவணராஜ், பிலிப், பிரவீன்குமார் முன்னிலையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலர் வஉசி நகர் சங்கர் சர்மா கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றி மரியாதை செய்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இதனைத் தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை ஹரிதாஸ், அரிமா டில்லி, பிரதீப் முருகானந்தம், மூர்த்தி கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். குடியரசு தின விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது. இதில் அப்பகுதி மக்கள், துப்புரவு பணியாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து நமது பகுதியில் எண்ணற்ற விளையாட்டுத் துறையில் சாதனை படைத்த படாலம் ஊராட்சியில் குடியரசு தின விழா சிறப்பு கிராம சபை கூட்டம் வசந்தி ரவி தலைமையில் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியத்திற்குட்பட்ட படாலம் ஊராட்சியில் இந்திய திருநாட்டின் 77வது குடியரசு தின விழாவையொட்டி ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் தேசிய கொடியேற்றி வைத்து பின்னர் நடைபெற்ற கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் வசந்தி ரவி தலைமையில் நடைபெற்றது. இந்த சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் படாலம் ஊராட்சியின் வளர்ச்சிக்கு தேவையான பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த கிராம சபை கூட்டத்தில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பிரஸ் கில்லா கிருபாகரன், வார்டு உறுப்பினர்கள், ஊராட்சி செயலர் பன்னீர்செல்வம், மகளிர் சுய உதவி குழுக்கள், கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஒப்புதல் கோருதல் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 60%, ஸ்டேட் கவர்மெண்ட் 40% இருக்கிறதுனால எங்களுக்கு பழையபடியா முழுமையா வேலை கொடுத்து எல்லாம் சொல்லுமான்னா யாருக்கு என்ன வேணும் சொல்லுங்க. அப்புறம் வந்து இந்திய திருநாட்டின் 77வது குடியரசு தின விழாவையொட்டி படாலம் கூட்டுறவு கடன் சங்கத்தில் தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியத்திற்குட்பட்ட படாலம் கூட்டுறவு சங்க வளாகத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழா மண்டல இணை பதிவாளர் நந்தகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மதுராந்தகம் சரக துணை பதிவாளர் செல்வி கலந்து கொண்டு இந்திய திருநாட்டில் 77வது குடியரசு தின விழாவையொட்டி தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார். பின்னர் பள்ளி மாணவ மாணவிகளின் பேச்சு போட்டி, மகளிர் சுய உதவி குழுக்களின் கோல போட்டி போன்ற பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பல்வேறு பரிசுகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் படாலம் கூட்டுறவு சங்க செயலாளர் வேல்முருகன், படாலம் ஊராட்சி மன்ற தலைவர் வசந்தி ரவி, இணை பதிவாளர் அலுவலக கூட்டுறவு சார் பதிவாளர்கள் வேலு, வேணுகோபால், மணிகண்டன், மகேந்திர பாபு, கள அலுவலர் சத்யராஜ், சங்க செயலாட்சியர் சிவலிங்கம்,
கூட்டுறவு ஒன்றிய மேலாளர் ஜெயசீலன், தரணி செல்வன், செந்தமிழ் செல்வன், ராஜா, மணி, ரவி, லட்சுமிகாந்தன், பழனி, சுந்தரலிங்கம், யுவராணி, கண்ணியப்பன், சுப்பிரமணி, சுமதி, வெங்கடேசன், குலசேகரன், சவுந்தரராஜன், விவசாய சங்க தலைவர் முரளி மோகன், மூத்த விவசாயி பார்த்தசாரதி, ஊராட்சி கவுன்சிலர் பரமானந்தம், முன்னாள் சங்க தலைவர் விஜயராகவன், முன்னாள் ஊராட்சி தலைவர் மோகன், மகளிர் குழுவை சேர்ந்த பிரதிநிதிகள், உறுப்பினர்கள் மற்றும் சங்க பணியாளர்கள் தெய்வானை, ஐஸ்வர்யா, மணிமாலா, சோழியப்பன், படாலம் கூட்டுறவு சங்க நிர்வாகிகள், பொதுமக்கள், விவசாய பெருமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இறுதியாக நன்றி உரை படாலம் கூட்டுறவு சங்க செயலாளர் வேல்முருகன் வழங்கினார். ஓகே சார். கதராடை அணிவித்து பாராட்டி மகிழ்கிறார் சங்க செயலாளர். தாம்பரம் மாநகராட்சி பம்மல் மண்டல அலுவலகத்தில் 77வது குடியரசு தின விழா தேசிய கொடியேற்றி மரியாதை செய்து இனிப்பு வழங்கி கொண்டாடிய மண்டல குழு தலைவர் கருணாநிதி. சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சி பம்மல் மண்டல அலுவலகத்தில் 77வது குடியரசு தின விழா பம்மல் மண்டல குழு தலைவரும் பகுதி செயலாளருமான கருணாநிதி தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பம்மல் மண்டல குழு தலைவர் கருணாநிதி தேசிய கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி குடியரசு தின விழா குறித்து சிறப்புரையாற்றினர். இதனைத் தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இதில் மாமன்ற உறுப்பினர்கள் மதினா பேகம், சத்யபிரபு, வாணிஸ்ரீ, விஜயகுமார், கல்யாணி பிரபு, சண்முகசுந்தரி, ஜெயக்குமார், இன்பசேகர் மற்றும் பம்மல் மண்டல அலுவலர்கள், துப்புரவு பணியாளர்கள், பள்ளி மாணவ மாணவிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தலைமையில் மிக முக்கியமான மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொள்ளும் செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் செங்கல்பட்டு தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. மக்கள் பாதுகாப்பாக வாக்குச்சாவடிகளுக்கு வந்து டிவிகேவின் விசில் சின்னத்திற்கு வாக்களிப்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும். வரவிருக்கும் இந்த ஜனநாயக போரின் தளபதிகள் நீங்கள்தான். இது வெறும் தேர்தல் அல்ல, இது ஒரு ஜனநாயக போர். நமது வெற்றி முழுவதுமாக நமது கட்சி நிர்வாகிகள் செய்யும் பணியை சார்ந்துள்ளது. ஒவ்வொரு நிர்வாகியும் நமது கட்சியால் நியமிக்கப்பட்ட தொண்டர்களுடன் உறுதியாக நிற்க வேண்டும். உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். நமது சித்தாந்த தலைவரான வேலு நாச்சியார், மருது சகோதரர்கள் மற்றும் அவர்களது தோழர்களுடன் இணைந்து நமது நிலத்தையும் மக்களையும் ஆங்கிலேயர் ஆட்சியிலிருந்து மீட்டெடுத்தார். அதேபோல் டிவிகேவிற்கு கூட்டணி கட்சிகள் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, நாங்கள் தனித்து போட்டியிட தயாராக இருக்கிறோம். வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடு இதுவரை கண்டிராத வகையில் மிகவும் வித்தியாசமானதாக இருக்கும். தமிழக மக்கள் ஏற்கனவே நமது பலத்தை உணர்ந்துள்ளனர். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இந்த நிலத்தை தீய சக்தியான திமுக மற்றும் ஊழல் சக்தியான அதிமுகவிடமிருந்து மீட்டெடுத்து விட்டதாக நாங்கள் அறிவிப்போம் என உரையாற்றினார். பெரம்பலூரில் நடைபெற்ற 77வது குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மிர்னாலினி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பெரம்பலூரில் இந்திய திருநாட்டின் 77வது ஆண்டு குடியரசு தின விழா நிகழ்ச்சிகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் உள்ள பாரத ரத்னா புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இவ்விழாவில் பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அனிதா முன்னிலையில் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மிருணாலினி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து சமாதானத்தை குறிக்கும் வகையில் வெண்புறாக்களையும் தேசிய கொடியின் நிறங்களிலான வண்ண பலூன்களையும் வானில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் பறக்கவிட்டனர்.
பின்னர் சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தார்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார். மேலும் அரசு பணிகளில் சிறப்பாக பணிபுரிந்த 362 அரசு ஊழியர்களுக்கும் காவலர்களுக்கும் பாராட்டு சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சியர் வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இவ்விழாவில் 113 பயனாளிகளுக்கு 1,87,704 ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். மேலும் சிறப்பாக பணியாற்றிய 21 காவலர்களுக்கு முதலமைச்சர் பதக்கங்களும் வழங்கப்பட்டன. மதிப்புமிகு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்து கொண்டிருக்கிறார். 77வது குடியரசு தின விழா அரியலூர் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார். இந்திய திருநாட்டின் 77வது குடியரசு தின விழா நாடெங்கும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அரியலூர் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செய்தார். பின்னர் திறந்த ஜீப்பில் சென்று மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஸ்வேஷ்பா சாஸ்திரி ஆகியோர் காவல்துறையின் அணிவகுப்பை பார்வையிட்டனர். மேலும் உலகெங்கும் சமாதானம் நிலவ வெண்புறாக்களை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் வெள்ளை புறாக்களை பறக்கவிட்டனர். குடியரசு தின விழாவை சிறப்பிக்கும் வகையில் தேசிய கொடியின் வண்ணத்திலான வண்ண பலூன்களை பறக்கவிட்டனர். பின்னர் காவல்துறையினர், ஊர்காவல் படையினர், சாரணியர் ஆகியோரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து 60 பயனாளிகளுக்கு 4,38,98,000 ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளையும் 41 காவலர்களுக்கு முதலமைச்சர் பதக்கங்களையும் சிறப்பாக பணியாற்றிய 254 அரசு அதிகாரிகளுக்கு நற்சான்றிதழை வழங்கி மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி பாராட்டினார். பின்னர் தேசிய பற்றை பறைசாற்றும் வகையில் பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. சிறப்பாக நடனமாடிய 3 பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் சுழற் கேடயங்கள் மற்றும் பரிசுகளை வழங்கினார். குடியரசு தின விழாவில் அரசு அதிகாரிகள், காவல்துறையினர், பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஐரோப்பாவும் அண்ணாந்து பார்க்கும் அதிநவீன கண்காட்சி இமய முதல் குமரி வரை திண்டிவனத்தில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக மாணவர் அணி சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் திமுக மாணவர் அணி சார்பில் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட மாணவர் அணி துணை அமைப்பாளர் சுபாஷ் சந்திரபோஸ் தலைமை தாங்கினார். நகர செயலாளர் கண்ணன் வரவேற்றார். மாவட்ட பொருளாளர் ரமணன், ராமகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் மஸ்தான், பேச்சாளர்கள் தமிழ்தாசன், இறையன்பன், குத்தூஸ், கீர்த்தனா ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் மாசிலாமணி, சேதுநாதன், தலைமை தீர்மான குழு உறுப்பினர் சிவா, மாவட்ட அவைத்தலைவர் சேகர், நகர்மன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன், ஒன்றிய சேர்மன்கள் சொக்கலிங்கம், தயாளன், ஒன்றிய துணை சேர்மன்கள் ராஜாராம், பழனி, மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் ரமேஷ், பாபு, பொதுக்குழு உறுப்பினர் கதிரேசன், செயற்குழு உறுப்பினர் சின்னசாமி, மாவட்ட வர்த்தக அணி துணைத் தலைவர் பிரகாஷ், நகர பொருளாளர் ராஜேந்திரன், நகர துணை செயலாளர் கௌதமன், ஒன்றிய கவுன்சிலர் அண்ணாதுரை, கவுன்சிலர்கள் பார்த்திபன், பிர்லா செல்வம், சுதாகர் உட்பட பலர் பங்கேற்றனர். மாவட்ட மாணவர் அணி துணை அமைப்பாளர் லோகநாதன் நன்றி கூறினார். தியாகிகளுக்காக இந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மொழிப்போர் தியாகிகள் கூட்டத்தை அனைவருக்கும் மாவட்ட தியாகிகளுக்கு, மொழிப்போர் தியாகிகளுக்கு, அண்ணன் அவர்களுக்கும் வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய திண்டிவனம் நகர செயலாளர், விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழகத்தின் திமுக வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். மொழிப்போர் தியாகிகளுக்கு. பழனியில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது.
பழனி ஊர்கோவிலான பெரியநாயகி அம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் துவங்கிய தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்த வண்ணம் உள்ளனர். தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் ஜனவரி 31ஆம் தேதி மாலையும் தொடர்ந்து வெள்ளி தேரோட்டமும் நடைபெறவுள்ளது. 7ஆம் நாள் திருவிழாவான பிப்ரவரி 1ஆம் தேதி தைப்பூச தேரோட்டம் நடைபெறவுள்ளது. வருகிற பிப்ரவரி 4ஆம் தேதி தெப்ப தேரோட்டமும் தொடர்ந்து கொடியிறக்கத்துடன் தைப்பூசம் நிறைவடைகிறது. தைப்பூசத்தை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்த வண்ணம் உள்ளனர். பாத யாத்திரை வரும் பக்தர்களின் வசதிக்காக 500க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகளும் ஆங்காங்கே குடிநீர், கழிவறை, மருத்துவம், தங்குமிடம் உள்ளிட்ட வசதிகளை கோவில் நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகமும் ஏற்பாடு செய்துள்ளது. பக்தர்களின் பாதுகாப்பிற்காக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 3000த்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கொடியேற்ற நிகழ்வில் பழனி கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து, அறங்காவல் குழு தலைவர் சுப்பிரமணி மற்றும் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள், பழனி நகர முக்கியஸ்தர்கள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். ஆலப்பாக்கம் ஊராட்சியில் குடியரசு தின விழா சிறப்பு கிராம சபை கூட்ட ஒன்றிய கவுன்சிலர் நிந்திமதி திருமலை பங்கேற்பு. இந்திய திருநாட்டின் 77வது குடியரசு தின விழாவையொட்டி ஆலப்பாக்கம் ஊராட்சி மன்ற வளாகத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் பரிமளா ஜெய்சங்கர் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார். ஆலப்பாக்கம் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் பள்ளி மாணவ மாணவிகளின் பேச்சு போட்டி, திருக்குறள் ஒப்பித்தல், கலை நிகழ்ச்சிகள். விழாவில் ஒன்றிய கவுன்சிலர் நிந்திமதி திருமலை பங்கேற்று மாணவ மாணவிகளை பாராட்டி பரிசுகள் வழங்கினார். பின்னர் ஆலப்பாக்கம் ஊராட்சியில் மலையடி வேண்பாக்கம் பகுதியில் குடியரசு தின விழா சிறப்பு கிராம சபை கூட்டம் ஒன்றிய கவுன்சிலர் நிந்திமதி திருமலை, ஊராட்சி மன்ற தலைவர் பரிமளா ஜெய்சங்கர் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இந்த கிராம சபை கூட்டத்தில் கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது நிதி வரவு செலவு கணக்குகள் குறித்தும் உள்ளாட்சியில் மேற்கொள்ள வேண்டிய ஆக்கப்பணிகள் குறித்தும் ஒருமனதாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் வனக்குழு தலைவர் வி.ஜி. திருமலை, வார்டு உறுப்பினர்கள், ஊராட்சி செயலர் மோகன், மகளிர் சுய உதவி குழுக்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு எங்கள் ஊராட்சி மன்ற சார்பாக கிராம சபை கூட்டம் ஆலப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் தலைமையில் மரக்காணம் பேரூராட்சி அலுவலகம் சார்பில் 77வது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. நாட்டின் 77வது குடியரசு தின விழா மரக்காணம் பேரூராட்சி அலுவலகம் சார்பில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பேரூராட்சி மன்ற தலைவர் வேதநாயகி ஆளவந்தார் தலைமை தாங்கி தேசிய கொடியை ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கினார். இதில் துணைத் தலைவர் பலராமன், கவுன்சிலர்கள், பேரூராட்சி மன்ற ஊழியர்கள், தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். இந்த பேரூராட்சி மன்றத்தின் பேரூராட்சி மன்ற தலைவர் வேதநாயகி ஆளவந்தார் அவர்கள் வந்திருக்காங்க. அந்த ஒரு வார்டில் ஒரு 1000 பேர் இருப்பாங்க. அந்த தேர்ந்தெடுத்து மரக்காணம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் 77வது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. மரக்காணம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நாட்டின் 77வது குடியரசு தின விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு ஒன்றிய சேர்மன் தயாளன் தலைமை தாங்கி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் துணை சேர்மன் பழனி, வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ரவி, மணிமாறன்,
கவுன்சிலர்கள் தேவி ராஜதுரை, துர்கா தேவி, கலைஞர், விஜயபெருமாள், துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், மேலாளர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், துணைத் தலைவர்கள் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலக ஊழியர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் சேர்மன் தயாளன் அரசு அதிகாரிகளுக்கு இனிப்புகள் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம், எழுது பொருட்கள் வழங்கினார். கலந்து கொண்டு குடியரசு தின தேசிய கொடியை ஏற்றுகின்ற வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த ஒன்றியத்தினுடைய துணைத் தலைவர் அவர்களே, புலிப்புற கோவில் பகுதியில் மின்சார கசிவினால் வீடு முழுவதும் எரிந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பில் உதவிகள் வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியத்திற்குட்பட்ட புலிப்புற கோவில் பகுதியில் கடந்த சில தினங்களில் மின்சார கசிவினால் 2 வீடுகள் முழுவதும் எரிந்து பாதிக்கப்பட்டது. இதை அறிந்த தமிழக வெற்றி கழகத்தினர் புலிப்புற கோவில் தமிழக வெற்றி கழக நிர்வாகி சங்கர் ஏற்பாட்டில் செங்கல்பட்டு நிர்வாகிகள் பாலாஜி, ஜான், ராஜேஷ், சபரி, மகளிர் அணி, ஷிஃபா ஆகியோர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ரொக்கம் மற்றும் நிவாரண உதவிகளை வழங்கினர். இதில் தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட, ஒன்றிய, நகர, கிளைக்கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர், அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நம்மளால் முடிந்த உதவியை அண்ணன் சங்கர் அவர்கள் மூலியமாக நடத்தலாம். உளுந்தூர்பேட்டையில் மொழிப்போர் தியாகிகளுக்கு அதிமுக மாவட்ட மாணவர் அணி சார்பில் வீர வணக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் தமிழ் மொழிக்காக உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளை நினைவு கூறும் வகையில் அதிமுக மாவட்ட மாணவர் அணி சார்பில் வீர வணக்க பொதுக்கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் முன்னாள் முதல்வரும் அதிமுக கழக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமியின் ஆணைக்கிணங்க கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர் குமரகுரு தலைமையில் மாவட்ட மாணவர் அணி செயலாளர் பாக்யராஜ் நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்து ஏற்பாடு செய்திருந்தார். இந்த பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செம்மலை கலந்து கொண்டு அதிமுக தேர்தல் அறிக்கையான 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தப்படும் எனவும், உலக தமிழ் மாநாட்டை நடத்திய பெருமை அதிமுகவிற்கு உண்டு என்றும், திமுக அரசு பொய்யான வாக்குறுதிகளை கூறி ஆட்சியில் வந்தது என்றும், இனி அது நடக்காது, மக்கள் திமுகவை ஓரம் கட்டிவிட்டார்கள் என்றும், அதிமுகவிற்கு வாக்களிப்பார்கள் என்றும் சிறப்புரையாற்றினார். மேலும் சிறப்பு பேச்சாளர்களாக கலந்து கொண்ட தன்ராஜ் மற்றும் மதன்குமார், ரவி ஆகியோர் மொழிப்போரில் உயிர் தியாகம் செய்த வீரர்களின் தியாகங்களையும் தமிழ் மொழியின் பெருமையையும் எடுத்துரைத்து உணர்வு பூர்வமான சிறப்புரைகளை ஆற்றினர். இந்த நிகழ்ச்சியில் கள்ளக்குறிச்சி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அழகுவேல் பாபு, உளுந்தூர்பேட்டை ஒன்றிய கழக செயலாளர்கள் மணிராஜ், அதையூர் சுப்ராயன், ஏகாம்பரம், நகர கழக செயலாளர் துரை, நகரமன்ற உறுப்பினர்கள், வார்டு செயலாளர்கள், கிளைக்கழக செயலாளர்கள், இளம்பெண்கள் பாசறை மற்றும் இளம் பாசறை நிர்வாகிகள், மாவட்ட, நகர, ஒன்றிய கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். மதுரையிலே உலகத்தரமாக நடத்தி காட்டினார். செங்கல்பட்டு மாவட்ட அரசினர் தொழிற்பயிற்சி மைய வளாகத்தில் 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்னேகா அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். செங்கல்பட்டு மாவட்ட அரசினர் தொழிற்பயிற்சி மைய வளாகத்தில் 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்னேகா தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து காவல்துறையினரின் அணிவகுப்பினை பார்வையிட்டு காவல்துறை அணிவகுப்பு மரியாதையினை ஏற்றுக்கொண்டார். மேலும்
தமிழ்நாடு முதலமைச்சர் பதக்கத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட காவல்துறையினருக்கு பதக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் 3 நபர்களுக்கு 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மாவட்ட தொழில் மையம் சார்பில் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் 3 நபர்களுக்கு 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடனுதவி வழங்கப்பட்டது. வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வேளாண் இயந்திரங்கள் வழங்கப்பட்டன. கூட்டுறவுத்துறை சார்பில் மகளிர் சுய உதவி குழு கடன், சிறு வணிக கடன், பண்ணை சாரா கடன் 11 நபர்களுக்கு வழங்கப்பட்டது. கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் மின்சாரத்தினால் இயங்கும் புல் அறுக்கும் கருவி 2 நபர்களுக்கும், 250 நாட்டுக்கோழி குஞ்சுகள் 2 நபர்களுக்கும் வழங்கப்பட்டது. பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் சார்பில் தையல் இயந்திரம் 5 நபர்களுக்கும், சலவை பெட்டி 10 நபர்களுக்கும் ஆக மொத்தம் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றிய அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், காவல்துறையினர் என மொத்தம் 298 பேருக்கு ஆட்சியர் நற்சான்றிதழ்களை வழங்கினார். இதில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு அலுவலர் சிபின், மாவட்ட வருவாய் அலுவலர் கணேஷ்குமார், செங்கல்பட்டு சார் ஆட்சியர் மாலதி ஹெலன், சார் ஆட்சியர் பயிற்சி நல்லசிவம், திட்ட இயக்குனர் ஊரக வளர்ச்சி முகமை ஸ்ரீதேவி, தாம்பரம் வருவாய் கோட்டாட்சியர் முரளி, மதுராந்தகம் வருவாய் கோட்டாட்சியர் ரம்யா மற்றும் அரசு அலுவலர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தலைவர் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் அறிக்கை செய்துள்ளார். பறக்க விடப்பட இருக்கின்றன. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நம்பிக்கை சிறகுகள் அறக்கட்டளையின் சார்பாக 77வது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நம்பிக்கை சிறகுகள் அறக்கட்டளையின் சார்பாக 77வது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பழனி பெருநகராட்சியில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது மற்றும் பழனி பேருந்து நிலையத்தில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். தொடர்ந்து பழனி சிவகிரி பெட்டி பேரூராட்சியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பொதுமக்கள் தங்கள் பகுதியில் உள்ள குறைகளையும் தேவைகளையும் எடுத்துக் கூறினர். பாஜகவின் சார்பாக பழனியை நீண்ட நாட்களாகவே மாவட்டமாக அறிவிக்காமல் காலதாமதம் செய்து வருவதால் வருகின்ற பிப்ரவரி 10ஆம் தேதி மிக விரைவில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொள்வதாக கூறியுள்ளனர். நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று கூடி இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டனர். ஓகே, அவ்வளோதான். பம்மல் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு நாகவல்லியம்மன் ஆலயத்தில் 43ஆம் ஆண்டு 1008 பால்குட விழாவை முன்னிட்டு 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கினார் மேற்கு மாவட்ட துணை செயலாளர் தன்சிங். சென்னை அடுத்த பம்மல் நல்லதம்பி சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நாகவல்லியம்மன் ஆலயத்தில் 43வது ஆண்டு 1008 பால்குட விழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு பம்மல் லோகநாதன் தலைமையில் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக துணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான தன்சிங் கலந்து கொண்டு அன்னதான நிகழ்ச்சியை துவக்கி வைத்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதில் மாமன்ற உறுப்பினர் ஜெகநாதன், முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் துரை, தண்டபாணி, சந்தானம் மற்றும் பம்மல் பகுதியை சுற்றியுள்ள ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
குடியரசு தினத்தை முன்னிட்டு 1500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தமிழ் சார்ந்த கரகாட்டம், மயிலாட்டம், கும்மி ஆட்டம் என தொடர்ந்து 10 மணி நேரம் ஆடல் பாடல் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சி நடத்தி உலக சாதனை படைத்துள்ளனர். சென்னை பல்லாவரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் கிட்ஸ் வேர்ல்ட் ஃபவுண்டேஷன் மற்றும் KWF அச்சீவர் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இணைந்து தமிழ் தேசிய விருது 2026 என்ற தலைப்பில் தமிழ் சார்ந்த கலைகளை ஊக்குவிக்கும் வகையில் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் காலை 9 மணி முதல் இரவு 7 மணி வரை தொடர்ந்து 10 மணி நேரம் தமிழக கலையான கும்மியாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், கரகாட்டம் மற்றும் சிலம்பம், கராத்தே உள்ளிட்ட கலைகளை இன்றைய தலைமுறையினருக்கு எடுத்து செல்லும் வகையில் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஒவ்வொரு மாணவர்களும் அவர்களது திறமைகளை வெளிக்கொணரும் வகையில் சிறப்பாக ஆடினர். இதில் 1500 மாணவ மாணவிகள் சுமார் 10 மணி நேரம் இடைவிடாது ஆடல், பாடல், நடனம், யோகா என பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நடத்தி KWF அச்சீவர் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் புதிய உலக சாதனை படைத்தனர். சாதனை படைத்த மாணவர்களுக்கு விருது மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. எல்லாருக்கும் வணக்கம். KWF வேர்ல்ட் ரெக்கார்ட் அச்சீவர்ஸ் புக் அண்ட் கிட்ஸ் வேர்ல்ட் ஃபவுண்டேஷன் 2 பேரும் இணைஞ்சு தான் இதை நாங்கள் பண்ணுறோம். கிட்டத்தட்ட தமிழ் சார்ந்த விஷயங்கள், அதாவது பார்த்திங்கன்னா கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், கும்மி ஆட்டம், பறை, இந்த மாதிரி குழந்தைகள் காலேஜ் பசங்கள்னாலும் சரி, பள்ளி குழந்தைகள்னாலும் சரி, அவங்க அதை கற்றுக்கிட்டு இங்கே பயிற்சி பண்ணுறாங்க. திருக்குறள், ஆத்திச்சூடி, கவிதைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், தமிழ் சார்ந்த விஷயங்கள் இன்னைக்கு பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு போயிட்டுருக்கோம். எல்லாருமே வெஸ்டர்ன் டான்ஸு, கராத்தே, குங்ஃபு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சிலம்பம், கலரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். 77வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு திண்டிவனம் நேரு வீதியில் உள்ள காந்தி சிலைக்கு மாவட்ட தலைவர் ரங்கபூபதி தலைமையில் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. 77வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு திண்டிவனம் நேரு வீதியில் உள்ள காந்தி சிலைக்கு மாவட்ட தலைவர் ரங்கபூபதி தலைமையில் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் மூவர்ண கொடி ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினர். இதில் நகர தலைவர் விநாயகம், காங்கிரஸ் நிர்வாகிகள் மணி, கோவிந்தன், உதய ஆனந்தன், தக்ஷணாமூர்த்தி, வழக்கறிஞர்கள் விஜயன், சிவா, அஜீஸ், பொன் ராஜா, ராமமூர்த்தி, மதன்குமார், சதீஷ்குமார், ஜெய் கணேஷ், இளைஞர் காங்கிரஸ் பர்ஷா பர்வீன், குமார், கானை சுரேஷ், ஒலப்பூர் கார்த்திக் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். What